நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, நாம் இன்றைய தினம் பார்க்க இருப்பது ஒரு அன்பர் அவர்களுடைய ஜாதகம். அவர் கடந்த மாதம் என்னிடத்தில் பார்ப்பதற்காக ஜாதகம் பார்க்க சென்னை அலுவலகத்திற்கு வந்திருந்தார். வந்திருந்தவர் பிறந்தது சேலம் மாவட்டத்திலே பிறந்தவர். அவர் ஏற்கனவே என்னிடத்தில் ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்த பரிச்சயம் உண்டு. இடையில் ஒரு முறை 3 ஆண்டுகள் கடந்து கூட மீண்டும் வந்தார் என்று சொன்னார். அவர் எதற்காக வந்திருந்தார் என்றால், ஐயா, நீங்கள் சொன்னது போலேயே என் வாழ்க்கையில் அப்படியே நடந்தது என்று சொன்னார். இவர் ஏற்கனவே ஒரு டிரான்ஸ்போர்ட் வைத்து நடத்தி கொண்டிருந்தார். அந்த தருணத்தில் உங்களுக்கு ராகு திசை முடிந்து குரு திசை வரும் காலத்திலே மிகப்பெரிய ஐஸ்வர்யம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் வசந்த காலம் உங்கள் வாழ்க்கையை நோக்கி வட்டமிடும். தொட்டதெல்லாம் தாயமாக இருக்கும். சென்றடமெல்லாம் ஒரு உயர்வை ஏற்படுத்தும். அந்த பாக்கியம் பொருளாதாரம், தொழில் ரீதியான சகல ஐஸ்வர்யத்தையும் அஷ்டலட்சுமி யோகத்தையும் வாரி வழங்கும் என்று அன்றைய தினம் நீங்கள் சொன்னீர்கள். அதனோட கள்ளக்காதலும் உங்களுக்கு உலா வரும் என்று சொன்னீர்கள். அப்பொழுது அன்றைய தினம் பார்க்க போது, ஐயா, என் மனைவி அழகு, அழகுக்கு அழகு, அவ்வளவு பெரிய அழகு, அவருடைய உள்ளமும் அழகு. என் மனைவிக்கும் எனக்கும் நல்ல பரஸ்பர ஒற்றுமை, தாம்பத்திய உறவு சிறப்பாக இருக்கிறது. அதன் மூலமா மழலை செல்வங்கள் எல்லாம் இருக்கிறது. என் மனைவியை தொட்ட விரல்களும் மனைவியை தொட்ட உள்ளங்களும் வேறொரு பெண்ணை நிச்சயமாக நாடாது. ஆனால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் அந்த குருதிசை வரும் காலத்தில் கள்ளக்காதல் உலாபரம் என்று. நான் மிகவும் கவனமாக இருந்து கொள்ளுகிறேன். ஏன்னா நீ நிறைய நிகழ்ச்சி தொகுப்பில் சொல்லி இருக்கிறீர்கள். மிகவும் கவனமாக இருப்பேன். அதற்கெல்லாம் நான் இடம் கொடுக்கவே மாட்டேன் ஐயா என்று சொன்னார். ஏன் அவ்வளவு சவால் விட்டு சொல்வதை போலதான் அன்றைய தினம் சொன்னார். மீண்டும் என்னை கடந்த மாதம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 6 வருடத்திற்கு மேல் ஆகிறது அவருக்கு குருதிசை. நீங்கள் சொன்னது போலவே எனக்கு கள்ளக்காதல் உருவானது ஐயா. நான் சொன்ன வாசகத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற. இது எதற்காக சொல்லுகிறேன் என்றால், கிரக அடைவினுடைய அமைப்பும் எந்த லக்னத்திற்கு தசாபத்தினுடைய அடைவு அமைப்பை வைத்துத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். இப்பொழுது நான் முதலாவதாக அவருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பிறந்தது 7/12/1984 5:50 PM, அதாவது மாலையிலே பிறந்திருக்கிறார். பிறந்தது சேலம் மாவட்டத்தில். பிறந்த லக்னம் பாருங்கள், ரிஷப லக்னம், ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம், முதல் பாதம். பிறக்கும் பொழுது முதல் சந்திர திசை 9 வருடம் 2 மாதம் 24 நாட்கள் இருந்தது. அதன் பிறகு அவருக்கு செவ்வாய் திசை முடிந்து ராகு திசை 18 ஆண்டுகள் முடிந்து 34 வயதுக்கு பிறகு குரு திசை. இன்றைக்கு வயது 41 வயது நடைமுறையில் முடிந்து 42 துவக்கத்தில் இருக்கிறது. இப்பொழுது அவருக்கு குரு திசையிலே புதன் புத்தி 2026 2வது மாதம் வரை. அப்ப கிரக அடைவு பாருங்கள், அவர் பிறந்தது ரிஷப லக்னம், ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம். லக்னத்திலே சந்திரன் உச்சம், லக்னத்திலே ராகுவும் நீசம் பெறுகிறது. 6ஆம் இடத்திலே சனி உச்சத்தாரையில், 7ஆம் பாவத்திலே சூரியன் கேது, 8ஆம் இடத்திலே குரு ஆட்சி பெறுகிறது, 8ஆம் இடத்திலே புதனும் அங்கே சகிதம் பெறுகிறது. 9ஆம் பாவத்திலே செவ்வாய் உச்சம், அதாவது மகர மனையிலே, அதே மகரத்திலே சுக்கிரனும் பாதக பாக்கியஸ்தானத்தில் அமரப்பட்டிருக்கிறது. நடைமுறையில் குரு திசையில் புதன் புத்தி. இவர் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இவர் பிறக்கும் பொழுது 9 வருடம் 2 மாதம் 24, 9 வருடம் சந்திர திசை, செவ்வாய் திசை 7 ஆண்டுகள்,
அப்ப 16 வயசு 2 மாசத்தோட செவ்வாய் ரிலீவ் ஆயிடுது. அப்ப 16க்கு பிறகு ஒரு 18, அப்ப கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள் வரையிலும் வயது வரையிலும் ராகு மகாதிசை. 34 வயதிற்கு பிறகு குரு திசை வரும் காலத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் தாயமாகும், சென்றடமெல்லாம் உயர்வு என்று சொல்வதை போல அவருடைய வாழ்க்கையில குரு மகாதிசை 8ஆம் பாவத்திலே. ரிஷப லக்னத்திற்கு மகா பாவி என்று, மகா சண்டாளன், மகா அயோக்கியன் என்று சொல்வதை போல அந்த குருவை சொல்லுவேன். ஆனால் அந்த பாவி எங்கே? ரிஷப லக்னத்திற்கும் ரிஷப ராசிக்கும் வருகிற அட்டமாதிபதியும் லாபாதிபதியும் ஒரு பொருள் கொள்ளக்கூடிய கிரகம் குரு. அவர் 8ஆம் இடத்திலே மறைந்து அதனோட கணபஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய கௌரவ ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்திலே பங்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அந்த காலச்சுவடிலே உங்களுக்கு தொழில் ரீதியாக பன்மடங்கு ஐஸ்வர்யத்தை வாரி வழங்கக்கூடியவர். ஏனால் 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்திற்கு தன லாபாதிபதியாக வருகிறவன் 10ஆம் இடத்திற்கு லாபத்திலே, லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். எந்த அடிப்படையில்? ரிஷப லக்னத்திற்கு 8 குடைவன் 8இல் மறைந்தான், ரிஷபராசிக்கு 8 குடைவன் 8இல் மறைந்தான். அப்போ மறைந்தவனுக்கு நிறைந்த பலம் உண்டு. கெட்ட கிரகங்கள் மறைகிறது நற்பலாபலங்களை விதைக்கும். நல்ல யோகமான கிரகங்கள் மறைந்தால் அவயோக பலன்களை கொடுக்கும். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தினுடைய நியதி. அப்ப 8ஆம் இடம் என்பது என்ன? கள்ளக்காதல். 8ஆம் இடம் என்பது அவமான சின்னஸ்தானம். 8ஆம் இடம் வந்து கள்ளச்சந்தை, கள்ள வியாபாரம், ஸ்மக்லிங் கூட்ஸ், கடத்தல் சம்பந்தமான, உயரத்திலிருந்து கீழே விடுவது, அவமானத்தை ஏற்படுத்தக்கூடியது. கண்டாதி உவாதை ஆயுள் ஸ்தானம் என்று பொருள். அப்ப 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவை இயக்கக்கூடிய ரிமோட் நட்சத்திராதிபதி யார் என்று சொன்னால் சுக்கிரன். சுக்கிரன் இங்கே அமர்ந்திருக்கிறான் பாதக பாக்கியத்தில். யாரோட? ஒரு கலச்சர காரகனும் ஒரு கலச்சர ஸ்தானாதிபதி ஒன்று கூடி 9ஆம் இடம் பாதகத்திலே. அப்பொழுது அழகாக ஒரு வரி சொல்லுவோமே, கிளி மாதிரி ஒரு பெண் இருந்தால், மனைவி இருந்தால், குரங்கு மாதிரி ஒரு மந்தி மாதிரி ஒரு பெண் அமைவாள் என்று ஒரு பழமொழி சொல்லுவோம். அது வேறு விதத்தில் சொல்லுவோம், நான் கொஞ்சம் டீசென்டா அதை சொல்றேன். அப்போ இந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு பாருங்கள். அப்பொழுது எங்கிட்ட என்ன டயலாக் பேசுறார் ராகு திசையில? என் மனைவியை தொட்ட உள்ளம், மனைவியை தொட்ட விரல்கள் வேறொரு பெண்ணை தொடாது நாடாது என்று சொல்லுகிறாள். நீங்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது நானும் சொல்லுகிறேன். ஆனால் கிரகத்தினுடைய நியதி என்ன வலுத்திருக்கிறதோ அந்த நிலையை பொறுத்துத்தான். அப்போ கரெக்டா குரு திசை என்றே ஆகுதுங்க. அப்போ லாபங்கள் பன்மடங்கு உயர்கிறது. ஒரு லாரிக்கு அன்னைக்கு வச்சிருக்கிறாரு 9 லாரி, இன்னைக்கு பாருங்கள் பல லாரி, நூற்றுக்கணக்கான லாரி வச்சிருக்கிறார். டிரான்ஸ்போர்ட்ல பன்மடங்கு. அன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய பஸ் 12 பஸ் வச்சிருக்கிறார். இன்னைக்கு 45 பஸ்ஸுக்கு மேல டிரான்ஸ்போர்ட்ல ஓடிட்டு இருக்கு, டிராவல்ஸ்ல. அப்போ பாத்தீங்கன்னா, அப்போ எல்லாம் என்ன சொல்றாருன்னா, அந்த ஒரு பெண் குரு திசை வருங்காலத்துல இவர் கம்பெனிக்கு வேலைக்கு வர்றான். அப்போ வயது ஓரளவுக்கு கல்யாணம் ஆகாத பெண். இவர் வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது விதி. வயசு ஒரு 26 வயசு. அப்ப வேலைக்கு வந்து சேருகிறாள் அந்த பெண்ணு. அந்த பெண்ணுக்கும் இவருக்கு கள்ளக்காதல் உருவாகிறது. அப்போ மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டேன், பண்ண மாட்டேன்னு அந்த டயலாக் எல்லாம் என்னாச்சு? சார் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். இந்த பெண் எனக்கு நிரந்தரமா கிடைப்பாளா? எதனால வந்திருக்காருன்னா, அந்த பெண்ணுக்கு வேற இடத்துல மனம் முடிக்கிறதுக்கு பேசிட்டு இருக்காங்க. அவ ஒரு நாள் வேலைக்கு வரலன்னாவே என்னுடைய வாழ்க்கையே நரகமா தெரியுது. இன்பமான வாழ்க்கையே ஒரு நாள் நரகமா தெரியுது, ஒரு நாள் லீவ் போட்டாவே அப்படின்றார். பாத்தீங்களா நண்பர்களே, கொல்லாமல் கொன்று விடுமாம் கிரகங்கள். அப்பொழுது இவருக்கு எங்க இருக்கு பாருங்க, 8ஆம் இடத்துல. அவருக்கு சொன்ன வார்த்தைகள் அன்றைக்கு சொல்லுகிறார், என் மனைவி அழகுங்க சார், அழகுக்கு அழகு, அவருடைய உள்ளமும் அழகு, என் மனைவியை விட்டு நான் வேற ஒரு பெண்ணை நாட மாட்டேன்னாரு. இன்னைக்கு அந்த அதே வாய் என்ன சொல்லுதுல, மனைவி அழகுங்க, அழகுக்கு அழகுங்க, ஆனா இவோ என் கள்ளக்காதலியா வந்திருக்காள், அவ பேரு அழகிங்க, அவளை தொட்ட நாள்ல என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே ஸ்டேட்டஸ் எல்லாம் உயர்ந்துருச்சுங்க அப்படிங்கிற காரணம். அவருடைய ஜாதகத்தில் லாபமாக வரக்கூடிய பெண். காரணம், ரிஷபலகணத்திற்கு ரிஷபராசியாக வருகிற ஒரே பிளானட்டுக்கு 11ஆம் இடம் என்ன? லாப ஆதாய ஸ்தானம்.
அது எங்கே ஆட்சி வருகிறது? 8ஆம் இடம் கள்ளஸ்தானத்திலே ஆட்சி வருகிறது. 11ல் இருந்தால் இவர்களுக்கு நேர்முகமா 2வது வாழ்க்கை ஏற்படும். ஆனால் இந்த பெண்ணை மறைமுகமாக கள்ளத்தனமாகத்தான் வைத்திருக்க முடியும். அப்போ ஒண்ணு, நான் கல்யாணம் பார்க்க வேண்டாம்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கன்ற அந்த பொண்ணு. எனக்கு என் மனைவிக்கு தெரிஞ்சா எனக்கு பெருத்த அவமானம். ஐயா, நான் ஒரு சொசைட்டில இப்ப நல்ல பேரோட கௌரவமா இருக்கேன், புள்ளக்குட்டியோட இருக்கேன். மாமனார் மாமியார்லாம் என்ன சொல்லுவாங்க? ஐயா, மாமனார் மாமியார கேட்டா நீ கள்ளக்காதல் தனம் பண்ண. அன்னைக்கே நான் சொன்னேன் இல்லையா, விதி வலியது மதி சிறியது, இது எழுதப்பட்ட உன்னுடைய நியதி. அந்த பெண் நிச்சயமாக உன்னை விட்டு போக மாட்டா. அப்படியே போனா கூட மீண்டும் உன்னுடைய கைப்பாவையாகத்தான் வருவா. அப்பா, இந்த வார்த்தை வயல் பைத்துல பால வார்த்தா மாதிரி இருக்குது அப்படின்ற. இதெல்லாம் கிரகத்தினுடைய நியதி பாருங்கள். அதுதான் நண்பர்களே. அப்ப இன்னவரில் என் மனைவி மக்களுக்கு தெரியாது, அப்படி இளமரக்காயா அப்படியே கொண்டு போயிட்டுமாயான்னாரு. கட்டாயம் தெரிய வரும். எப்போ தெரியுமா தெரிய வரும்? இப்போ உனக்கு குரு திசையில இப்போ புதன் புத்தி உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப 2026 2வது மாசம் 9ஆம் தேதியோட அந்த புதன் புத்தி ரிலீவ் ஆகிறார். அப்ப கேது எங்க போய் உட்கார்ந்து இருக்குது? 7ஆம் இடத்துல, மனைவி ஸ்தானத்துல. அப்பதான் மனைவிக்கு அப்படியே அரசல் புரசலா தெரிய ஆரம்பிக்கும், சந்தேகம் விழுந்துரும், அது சந்தோஷத்துக்கு கேடா மாறும். ஏன்னா 7ஆம் பாவம் மனைவி ஸ்தானம் அல்லவா? அப்ப மனைவி ஸ்தானத்துல கேது உச்சம் பெறுகிறது. அவனை இயக்கிற ரிமோட் யார்? அந்த கேதுவுடைய அம்சத்துல குருவுடைய நட்சத்திரம் விசாகம் காலில் 4ஆம் பாதத்திலே அமர்ந்திருக்கிறது. அப்பொழுது 8ஆம் பாவத்திலே குரு. அப்பதான் லைட்டா ஆரம்பிக்கும். தெரிஞ்சும் தெரியாம ரெக்கார்டா எப்ப மாட்டுவ அப்படின்னு கேட்டா, கேது புத்தி முடிஞ்சு சுக்கிரன் வரும்போது உன் மனைவிக்கு உனக்கும் பிரிவினை உண்டாக்கும். எப்போ அப்படின்னு கேட்டா, அது டேட் வைஸ்ல நோட் பண்றார். 9/2/2026 உனக்கு குரு திசையில புதன் புத்தி ரிலீவ். அதுக்கு பிறகு ஓராண்டுகள் கேது புத்தி. அப்ப 2026 2வது மாசம் வரைக்கும் கேது புத்தி. அதன் பிறகு சுக்கிரன் வர்றான் இல்லையா? சுக்கிரன் இங்க அமர்ந்திருக்கிறான் 9ஆம் இடம். அது 9ஆம் இடம் என்ன? சிரராசிக்கு பாதகஸ்தானம். அப்போ களத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவன் சுக்கிரன் பாதகத்துக்கு போறான். முதல் மனைவி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவன் செவ்வாய், அதுவும் பாதகத்திலே. அப்போ முதல் மனைவிக்கு உனக்கும் பிரிவினையை கொடுக்கும், அவமானத்தை ஏற்படுத்தும். மிக கேர்ஃபுல்லா மனைவியை பார்த்துக்க. ஏன்னா மனைவிங்கிறது குடும்பத்துல ஒரு குலதெய்வம், குத்து விளக்கு மாதிரி பார்த்துக்க. சகதிய எங்க வைக்கணுமோ அந்த இடத்துலதான் வைக்கணும். இவ உனக்கு கள்ளக்காதலி தான். ஆனால் கள்ளக்காதலி மறைமுகமான வாழ்க்கைங்கிறது வெளி உலக வாழ்க்கைக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ என் மனைவியை விட முடியல, மனசில்ல, என்னுடைய கள்ளக்காதலி விடவும் மனசில்ல அப்படின்னு நான் என்னையா பண்ணட்டும், அவ இல்லைன்னா வாழ்க்கை நரகமாயிடுன்றாரு. பாத்தீங்களா அன்பர்களே, அன்றைய கதை என்ன? 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கும் பொழுது இதெல்லாம் நல்லவர்கள் தீயவர்களை உருவாக்குவதும் கிரகங்கள் தான். ஒருவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் கிரகத்தின் அடிப்படையில் தான் நண்பர்களே. அதைத்தான் ஒரு கண்ணோட்டமா பார்க்கும் பொழுதே ஒரு முன்னோட்டமா தெரியும். இந்தந்த ஜாதகங்கள், ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் இப்படிப்பட்ட கிரகத்தினுடைய அடைவு இருந்தால் 9 பொருத்தம் இருக்கு, 10 பொருத்தம், அந்த 11 பொருத்தம் பார்த்து அமைச்சிட்ட பின்னாடி 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், 10 ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்கும் என்பது எனக்கு நன்றாக தெரிந்ததனால் பொருத்த பந்தத்தை பார்க்கும்போது 9 பொருத்தமா சுத்தமா தூக்கி அம்பக்கம் தூக்கி போடுறது. இந்த செவ்வாய் இருக்கா, ராகு இருக்கா, கேது இருக்கா, அதெல்லாம் அப்படி அல்ல நண்பர்களே. ஒரு ஜாதகத்துல 8ஆம் இடம் எப்படி இருக்கிறது, கௌரவஸ்தானம் எப்படி இருக்கிறது, 7ஆம் இடம் ஒரே மனைவி கட்டி ஒரே கணவன் கட்டி வாழ்க்கை வாழ்வார்களா, இல்லை பலதரப்பட்ட தார வாழ்க்கை வாழ்வார்களா, கள்ளக்காதல் ஏற்படுமா, அல்லது 2வது மனைவி வாழ்க்கை ஏற்படுமா, இப்படி எல்லாம் பார்க்க வேண்டும். அல்லது மரத்துக்கு மரம், கிளைக்கு கிளை புறந்து தாவக்கூடிய மனசு யாருக்கு அமையும்? இதெல்லாம் பார்க்கும் பொழுது பொருத்த பந்தத்தை 9 பொருத்தம் 10 பொருத்தம் பார்க்கிறத என்னிடத்தில் வரக்கூடிய பொருத்த பந்தத்தை இந்த அடிப்படையில் தான் அமைக்கிறேன் நண்பர்களே. மிக கவனம். மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.